ஜென்சி புரட்சிலாம் தீர்வு கிடையாதுங்கய்யா, அதான் உண்மை. தேரை இழுத்து தெருவில் விட்டு ஓடி போயிட்டானுங்க அவன். இருந்ததும் நாசமா போச்சு. ஸ்ரத்தையோடு நான் சொல்வதை கடைபிடிக்கின்ற பக்தர்களே ஒரு 20-25 பேருக்கு மேல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த புராண லட்சணங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன சாமி பண்ண போறோம்? இந்த அஷூரன்ஸ் முழுசா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜெனரேஷன் ஜென்சி லாங்குவேஜ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்காமல் விடமாட்டேன். அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். சமூக சூழலை சீரழிப்பதுதான் முதல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. அளவில்லாத சாராயத்தை நார்மலைஸ் பண்றது. உடனே தூக்கிட்டு வந்துடாதீங்க, அந்த காலத்துல சாராயம் இல்லையா, மது இல்லையா, அது நார்மலைஸ்டா இல்ல. போதை வஸ்துக்களை இப்போ ஆல்கஹால் சாராயம் எல்லாம் தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருச்சு. சகல விதமான போதைப் பொருட்களும் நார்மலைஸ் ஆகுது. இரண்டாவது, அளவுக்கு மீறிய காமத்தை அடிப்படையாக வைத்த என்டர்டெயின்மெண்ட்ஸ். பொலிட்டிக்கல் வில் இல்ல. அதனால இப்ப தீர்வு என்னன்னா, ஜென்சி புரட்சிலாம் தீர்வு கிடையாதுங்கய்யா, அதான் உண்மை. ஜென்சி புரட்சி நடந்த நாடுகள் எல்லாம் பாருங்க, தேரை இழுத்து தெருவில் விட்டு ஓடி போயிட்டானுங்க அவன். இருந்ததும் நாசமா போச்சு. இந்த ஜென்சி புரட்சியை கிளப்பி விட்டவங்க யாரோ அவங்களுக்கு சகாயமா உபயோகமாகுது. அதுக்கு மேல அதை நான் தொட விரும்பல. ஒரே தீர்வு என்னன்னா, ஆன்மீக வீழ்ச்சி. தனி மனிதன் ஆன்மீக வீழ்ச்சி அடைவதன் மூலமாகத்தான் தீர்வுகள் வருவது சாத்தியம். இன்னையிலிருந்து பண்ண ஆரம்பிங்க. 12 வருஷம் கழிச்சு பரமசிவன் காட்சி கொடுப்பாரு. இப்ப பண்ணுங்க. இப்ப அனுபூதி அடைய முடியும், பரமானுபூதி அடைய முடியும் அப்படின்ற வெறும் குட் நியூஸ் சொல்றதுக்காக மட்டும் நான் வரலைங்கயா. அது இன்எவிட்டபிள் அப்படின்ற கிரேட் நியூஸ் சொல்லதாங்க நான் வந்திருக்கேன். அதாங்க உண்மை. கைலாசா நியூஸ். Hereby I tell you the great news. Not only you can experience the பரமானுபூதி பரமசிவம், it is inevitable. இகைவன் இந்த பொழுது, இப்பொழுது, here and now. இப்ப பண்ணுங்க. இப்ப நீங்க பரமசிவம். நான் பேசுறது யதார்த்த சத்தியம். பாமரனுக்கு பரமானுபூதி கொடுக்கவே பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் இந்த சாராயம், மது, மாமிசம், போதைப் பொருட்களை பத்தி எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை உபயோகம் பண்ணி கண்டம் பண்றதுனால நிறைய அன்பர்கள், நிறைய பார்வையாளர்கள் கமெண்ட் போடுறீங்க. எனக்கு அந்த பழக்கெல்லாம் இருக்கு சாமி, எனக்கு இந்த அனுபூதி எல்லாம் கிடைக்காது தானே, எனக்கு இந்த அனுபூதி எல்லாம் வாய்க்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த பழமையான ஓல்டு டைப்பான ஆளுங்க. அதனால திட்டுறேன். இந்த வீட்டுல உட்காந்துக்கிற தாத்தா பாட்டி எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப்புங்க. நான் அதனால அது வேற விடுங்க. ஒரு மது பழக்கம், போதை பழக்கம் இவைகளால உடல் நலம் கெடும், மனநலம் கெடும்ன்றது உண்மை. ஆனா உங்களுடைய பரமானுபூதியை எந்த பழக்கமும் உங்களிடமிருந்து எடுத்து விட முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, நான் கொஞ்சம் இந்த மாதிரி பழைய டைப், அந்த காலத்து டைப். நான் அது அந்த காலத்து டைப்பான குருமார்களால வளர்க்கப்பட்டவங்கயா. அதனால அப்படிதான் சிலதெல்லாம் திட்டுவேன். கண்டுக்காம விட்டுருங்க, பரவாயில்ல, போயிட்டு போறேன்.